சோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 11:23 முன்பகுதி. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. இன்று தேவ செய்தியின் தலைப்பு ஆசை. ஆம், நீதிமான்களின் ஆசை, பரிசுத்தவான்களின் ஆசை நன்மையாத்தான் இருக்கும். நன்மையான காரியத்தில் தான் நம்முடைய ஆசை இருக்க வேண்டும். நீதிமான்களின் ஆசை அழிந்து போகாது. சங்கீதம் 112:10 இவ்வாறாக சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆசை அழிந்து போகும் என்று சொல்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? சன்மார்க்கனுடைய ஆசையும் நீதிமான்களுடைய ஆசையும் அழிந்து போகாது. நீதிமான்களுடைய ஆசை நன்மையை தரும். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஆசை நன்மையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தீமையை தரக்கூடிய காரியத்தில் ஆசைப்படக்கூடாது. யார் மீது நாம் பாசமாய் பிரியமாய் இருக்கிறோமோ அவர்கள் மீது ஆசையாய் இருப்போம். அவர்களை பார்க்க, அவரிடம் பேச ஆசைப்படுவோம். அவர்களோடு நீண்ட நேரம் உறவாட ஆசைப்படுவோம். அவர்களை நம் வீட்டிற்கு அழைக்க ஆசைப்படுவோம். மனைவி, கணவர், தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் மீது அன்பாக பாசமாக இருக்க வேண்டும். அவர்களை பார்க்க ஆசைப்படுவோம். என் மகனை, என் மகளை, என் பேரன் பேத்திகளை பார்க்க அவளோடு இருக்கிறேன், பேச வாஞ்சியாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் அவைகளை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இயேசுவோடு பேச, இயேசுவை பார்க்க நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆம், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு பேச வேண்டும் என்கிற ஒரு ஆசை, வாஞ்சை நமக்கு மிகவும் தேவை. சங்கீதம் 42:1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது ராஜா சொல்கிறார். ஆம், ஒரு ராஜாவே இவ்வாறாக அவர் கர்த்தருக்காக இயேசுவினுடைய அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேலும், ஜீவனுள்ள தேவன் மேலையும் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சகையு இயேசுவை பார்க்க அவரோடு பேச வாஞ்சியாய் இருந்தான். அதை லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். சகையு இயேசுவை பார்த்தான், பேசினான். காரணம் என்ன? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, தாகம் சகையுக்குள்ளே இருந்தது. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்தொடர்ந்து போகிறார்கள். இயேசுவை சுற்றி ஜனங்கள். சகையு ஒரு குள்ளனாய் இருந்தபடியால் இயேசுவை பார்க்க ஆசையோடு போகும்போது அங்கே அந்த திரளான கூட்டத்தின் மத்தியில் பார்க்க முடியல. காரணம், அவன் குள்ளனாய் இருந்தபடியால் இயேசுவை பார்க்க முடியல. அங்கே ஓடுகிறான், இங்கே ஓடுகிறான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஆசை அவனுக்குள்ள இருந்தபடியால் அந்த ஆசையின் நிமித்தம் அவன் அங்கே வேறு வழி இல்லாமல் ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். இயேசுவை பார்த்தான். இயேசு அவனை பார்த்து கீழே இறங்கி வா என்று அவர் சொல்லுகிறார். அவ்வளவு திரளான கூட்டம் இருக்கும்போது இயேசுனுடைய பார்வை அந்த சகையின் மேல் போனது. காரணம் என்ன?
இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஒரு தாகம் அவனுக்குள்ள இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவனோடு பேசினார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறினார். எவ்வளவு சந்தோஷம் அவனுக்குள்ளே. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை தான் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் இயேசு சகை வீட்டுக்கு, அவனுடைய வீட்டுக்கு வருவார் என்று அவன் கொஞ்சமும் அவன் நினைக்கவில்லை. காரணம், இயேசு அவனுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சையை, ஆசையை, எப்படியாவது தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததை கர்த்தர் அறிந்தார். ஆம், நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, வாஞ்சை, அவரோடு பேச வேண்டும், அவர் குரலை கேட்க வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக அவர் நம் வீட்டில் அவர் தங்குவார். ஆமென், அல்லேலூயா. சகை வீட்டில் இயேசு தங்கினபடியால் சகை வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறுகிறார். ஆம், நாம் இயேசுவை தாகத்தோடு, வாஞ்சியோடு அவரோடு நாம் உறவாட வேண்டும் என்று நாம் விரும்பினால் கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு உறவாடுவார். அவர் நம்ம இதயத்து என்னும் வீட்டில் அவர் தங்குவார், நம் குடும்பத்தில் தங்குவார். ரட்சிப்பு வரும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியையும் தாகத்துக்கு நமக்கு தர வேண்டும். இந்த அதிகாலை ஜெப வேளையில நாம் எழுந்து ஆயத்தமாகி கர்த்தருடைய குரலை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அதிகாலையிலே நாம் எழுந்திருந்து ஆயத்தமாகி அவருடைய சமூகத்திலே நாம் வரும்போது நிச்சயமாக அவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவார், அவர் வல்லமையினால் நம்மை நிரப்புவார், நம்முடைய குறைகளை அவர் நீக்குவார். ஆமே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமா, இந்த வேத வார்த்தையின்படி நாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேச ஆசையாக, வாஞ்சியாக நாம் இருப்போமாக. இரண்டாவது, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, கேட்க ஆசைப்பட வேண்டும். சங்கீதம் 1, 2, 3 சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலாக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். ஆம், வேதத்தை வாசிக்க, தியானிக்க, வார்த்தையை கேட்க நாம் ஆசைப்படும் போது நிச்சயமாக நாம் செழிப்பாக இருப்போம். நாம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இளையதா இருக்க மரத்தை போல நாம் இருப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேத வார்த்தை சொல்கிறது. ஆம், வேதத்தை வாசிக்க, தியானிக்க நாம் ஆசைப்படும் போது நாம் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும். வேதம் இப்படி ஆகுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், வேதத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய காரியத்தில் அவர் ஜெயம் தருவார். சங்கீதம் 119 72ஆம் வசனம் சொல்கிறது, அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 105ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம், நிச்சயமாக அவருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். இங்கே நாம் வேதத்திலே ஒரு நபரை பார்க்கிறோம். செர்கியூ பவுல் என்ற அதிபதி வேத வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
அதை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். செர்கியு பவுல் என் அதிபதி வேத வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். அதை நான் வாசிக்கிறேன். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு அதிபதியே அவன் பர்னபாசையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தை நாம் கேட்க ஆசையாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவது பார்ப்போம் என்றால் ஜெபம் செய்ய ஆசைப்பட வேண்டும். தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தான். தினமும் ஜெபம் செய்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 3 வேளையும் முழங்கால் படியிட்டு, சாதாரணமாக அவன் ஜெபம் செய்யவில்லை. அப்படி என்றால் ஜெபத்தின் மேல் அவன் எவ்வளவு வாஞ்சியாக ஆசையாக இருக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. வைராக்கியம் இருக்கும்போது, கர்த்தர் மேலே வைராக்கியம் இருக்கும்போது, ஜெபத்தின் மேலே ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, தாகம் இருக்கும்போது நிச்சயமாக எவ்வளவு நேரனாலும் நாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தான். தினமும் ஜெபம் செய்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். நாம் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு செலுத்துகிறோம். அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நாம் செய்கிற ஜெபம், அந்த ஸ்தோத்திர பலியானது பரலோகத்திலே கர்த்தருடைய சந்நிதத்தில் போய் அது எட்டுகிறது. சாதாரணமாக நாம் நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம் அது ஒரு வல்லமையான ஒரு ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தும் போது கர்த்தருக்கு உண்மையாய் நாம் கர்த்தரை நோக்கி மனசின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உண்மையாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்மை காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். நாம் ஜெபம் செய்ய ஆசையாய் இருந்தால்தான் தினமும் ஜெபம் செய்ய முடியும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் தினமும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய ஆசைப்பட வேண்டும். ஜெபமே ஜெயம். ஜெபம் ஜெயத்தை தரும். இயேசு கிறிஸ்து இருட்டோட அதிகாலையில் ஜெபம் செய்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நான் உபவாச ஜெபத்திற்கு மிகவும் செல்வதற்கு ஆசைப்படுவேன். வெள்ளிக்கிழமை தோறும் சபையிலே உபவாச ஜெபம் நடக்கும். அந்த உபவாச ஜெபத்திற்கு நாம் போவதற்கு மிகவும் ஆசையாயிருப்பேன். ஆசையோடு கர்த்தருடைய சந்நிதியில் வாஞ்சியோடு போகும்போது அவர் நம்மோடு பேசுவார். அவர் நமக்கு தரிசனம் தருவார். கர்த்தரை காண, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, செபிக்க நாம் ஆசைப்படுவோமாக. 4வது, ஆலயத்திற்கு போக நாம் ஆசைப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாவீது ஆலயத்திற்கு செல்ல மிகவும் ஆசையா இருந்தான். ஆமென். ஒரு ராஜாவே, ஒரு தேசத்திற்கு ராஜாவே ஆலயத்திற்கு போக ஆசைப்படும் போது எவ்வளவு முக்கியம் ஆசை. ஆலயத்துக்கு போவதற்கு நாம் மிகவும்
ஆசையாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று கூறுகிறார். ஆம், கர்த்தருடைய அந்த ஆலயம், வாசஸ்தலம், அது எவ்வளவு இன்பத்தை நமக்கு தருகிறது, எவ்வளவு ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது, எவ்வளவு பிளத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆம், ஆலயத்திற்கு போக நாம் ஆசைப்பட வேண்டும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் வருகிறது என்று தாவீது ராஜா சொல்கிறார். ஓ ஆமென். ஆத்மாவும் அவருடைய இருதயம் அவருடைய மாமிசமும் கூட ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுகிறது என்று சொல்கிறார். ஆம், ஆத்மா நம்முடைய இருதயம் பிரகாரங்களில் ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மை, நிச்சயம். அடுத்தபடியாக கடைசியாக என்ன சொல்லுறாருன்னா, என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கிம்பர சத்தம் விடுகிறதுன்னு சொல்கிறார். மாமிசம் எப்படி சத்தமிடும்? மாமிசம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி அது எப்படி கெம்பீர சத்தமிடும்? அப்படி ஆவியும் ஆத்மாவும் இருதயமும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து அங்கே போய் நாம் ஜெபம் செய்யும் போது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்கும் போது நம்முடைய மாமிசம் அது அசையும், நம்முடைய மாமிசம் நடுங்கும், நம்முடைய மாமிசமும் கூட கர்த்தரை நோக்கி அது கெம்பீர சத்தம் விடும். ஒரு அசைவு தேகத்திலே, மாம்சத்துக்குள்ளே ஒரு அசைவு ஏற்படும். அதுதான் மாமிசம். என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுகிறது என்று சொல்கிறார். எவ்வளவு அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை! அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் ஆசையாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக நன்மை செய்ய, அதாவது உதவி செய்ய ஆசையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:24 இப்படியாக சொல்கிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்கிறது. மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் நாம் ஆசையாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் நாம் ஆசையாக இருக்க வேண்டும். நல்ல சமாரியன் இதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால், நல்ல சமாரியன் சம்பவத்தை நாம் நினைவு கூறலாம். நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆறாவதாக கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்பட வேண்டும். உண்மையாய் கர்த்தருடைய வேலையை, உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய நாம் வாஞ்சியாய் ஆசையாக இருக்க வேண்டும். உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உண்மையாய் நாம் ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுவார். திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள மிகவும் ஆசையா இருக்க வேண்டும். திருவிருந்து ஆராதனையை தவறவிடக்கூடாது. லூக்கா 22:15 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை சுசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி, அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் தொடர்ந்து அதை நாம் பார்க்கலாம். திருவிருந்து கம்யூனியன் சர்வீஸிலே, நற்கருணை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள மிகவும் ஆசையா இருக்க வேண்டும். நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் மிகவும் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும்.
8வதாக கர்த்தருடைய வருகை நாளை காண நாம் ஆசையாக இருக்க வேண்டும். ஆம், இயேசுவே வாரும் என்று சொல்ல வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆவலோடு நாம் எதிர்பார்ப்போம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய வருகையை காண நாம் ஆசையாக இருக்க வேண்டும். 9வதாக நாம் பார்த்தோம் என்றால், எதற்காக கர்த்தர் நம்மை பிடித்தாரோ, எதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற நாம் ஆசையாக இருக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் நம்மை பிடித்தார், எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை பிடித்து இருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தமஸ்குவிலே தேவன் பவுலை பிடித்தார். எதற்காக? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க இயேசு பிடித்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்கிறார். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆசையாய் இருப்போம். இயேசுவை போல ஜீவிக்க ஆசையாய் இருப்போம். இயேசுவை பிடித்துக் கொண்டு அவரை நாம் ஆசையாய் பின்தொடரும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே, உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்காய், இந்த புதிய நாளுக்காய் நன்றி உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் போது எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்திரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த அதிகாலை ஜெயவலே நீ எங்களுக்கு தந்தபடியா நன்றி உண்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மீது ஆண்டவரே நாங்கள் ஆசையா இருக்க வேண்டும். உம்மோடு நாங்கள் உறவாடணும். உம்மை பார்க்க ஆசைப்பட வேண்டும். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆசைப்பட வேண்டும் அப்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீ எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க கேட்க நாங்கள் ஆண்டவரே ஆசைப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அப்படி ஒரு கிருபையை, ஒரு ஆசையை, ஒரு வாஞ்சியை, ஒரு தாகத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 3 வேளையும் ஆண்டவரே சோத்திரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆண்டவரே சோத்திரம் எங்கள் கால்களை உறுதிப்படுத்துங்கப்பா. மான் கால்களை போல எங்கள் கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே. இந்த வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு செபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, ஆலயத்திற்கு போக ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும் அப்பா. ஆமீன். அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியோடு இருந்தேன்னு சொன்ன
ஆண்டவரே சோத்திரம், மனமகிழ்ச்சியோடு நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல, குடும்பத்தோடு செல்ல, ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நானும் என் வீட்டாண்ட கர்த்தரையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பத்தோடு நாங்கள் ஆண்டவரே சபைக்கு சென்று, ஆலயத்துக்கு சென்று உம்மை துதித்து உம்மை பாடி, ஆண்டவரே சோத்திரம் அப்பா, ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சோத்திரம், அபிஷேகம் வராதவங்க அபிஷேகம் வர வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்ய, ஆண்டவரே மற்றவங்களுக்கு உதவி செய்ய, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, ஆசையை, ஆண்டவர் வாஞ்சியை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம், கர்த்தருடைய வேலையை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே சோத்திரம் எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. திருவிருந்த ஆராதனை கலந்து கொள்ள ஆண்டவரே சோத்திரம் எந்த தடையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே திருவிருந்திலே, ஆண்டவரே கம்யூனியன் சர்வீஸை நாங்கள் ஆண்டவரை கலந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே கர்த்தருடைய வருகை நாளை நாங்கள் காண ஆண்டவரே ஆசையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க கிருபை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எதற்காக எங்களை பிடித்தீரோ? ஆமென். அல்லேலூயா. எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ? எதற்காக எங்களை அழைத்தீரோ? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. அப்பேற்பட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம், அழைத்த நோக்கத்தை, தெரிந்து கொண்ட நோக்கத்தை ஆண்டவரே நீங்களே நிறைவேற்ற வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவர் உம்மை குறித்து ஆண்டவர் புரதாதி மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே நாங்கள் அறிவிக்க எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இன்னும் 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 ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துங்க. உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யுங்க. அதிகாலை ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஒரு கருத்தினை கொடுக்கணும். ஆசீர்வதிக்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. துதிக மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.